வாங்கண்ணே. என்னண்ணே 3 மாசமா உங்களை ஆளையே இந்த கடை பக்கம் காணோம். இந்தாங்கண்ணே. நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள உடைச்சிட்டீங்களா? அண்ணா கேட்கலைனாலும் கொடுக்க வேண்டியது கடமைண்ணே. வெயில்ல களைப்பா வந்திருப்பீங்க, சில்லுன்னு இதை குடிங்க. மெட்ராஸ் என்ன பண்பான ஊரு. இன்னைக்கு இந்த கடை இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. அன்னைக்கு அந்த கபாலி இந்த கடையில வந்து கலாட்டா பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் நீங்க அவன் மண்டையை உடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கடையே இருக்காதுண்ணே. எந்த கபாலி, எந்த மண்டை? நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெட்ராஸுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். இந்த பாட்டில் குடிச்சனே அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். அண்ணே உங்ககிட்ட பணத்தை வாங்கினா நன்றி கட்டவன் ஆயிடுவேண்ணே. பணத்தை உள்ள வைங்கண்ணே. மெட்ராஸ் நெசமாலுமே நல்ல ஊர் தான். நீங்க நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும்யா. அம்மா நீங்க யாரு, எதுக்காக என் காலில் விழுந்தீங்க? என்னண்ணா எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருவே நீங்க தான். அதை நீங்க மறந்தாலும் நான் மறக்க முடியுமாண்ணே? நான் கத்து கொடுத்தேனா? என்ன தொழில்? பாக்கெட் தான். என்ன பாக்கெட்? சிகரெட் பாக்கெட்டா? பிக் பாக்கெட்ண்ணா. பிக் பாக்கெட்டா? அண்ணா ஒரே ஒரு வேண்டுகோள்ண்ணா. என்ன? உங்க தலைமை சிஷ்டர் யாருன்னு கேட்டா அதை நான் தான் சொல்லிக்கிற உரிமையை எனக்கு நீங்க கொடுக்கணும்னா சொல்லிக்கங்க. அண்ணா இது போதும், எனக்கு இது போதும். என்ன இப்ப எல்லாம் பாக்கெட்ல பர்ஸ் வச்சுக்கிது இல்லையா? உன் தொழில என்கிட்டே நீ காட்டுறியா? நீ முயற்சி பண்ணி பார்த்த, நல்லா பார்த்த. நான் உஷாரா நாள் தெரியுமா, அதான் பாக்கெட்டே வைக்கிறது இல்ல. இருக்கா இல்லையா? தாடி இருக்கான்னு கேட்கறானா? இல்லைங்க. முடியுமா முடியாதா? சொடக்கு போடுறதுக்கு முடியாதுங்க. தருவியா மாட்டியா? இதை மட்டும் தரவே மாட்டேங்க. ஐயா உங்கள யாராவது ஒருத்தர் லேசா மூச்சு விட்டாலே என்னால தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் திடீர்னு உங்க ஆயுதத்தை தூக்குனீங்கன்னா நான் எப்படிங்க தாங்குவேன்? நீங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கான்னு கேட்டான், இல்லன்னு சொன்னேன். முடியுமான்னு கேட்டான், முடியாதுன்னு சொன்னேன். தருவியான்னு கேட்டான், மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் உன்னை அடிக்காம என்னடா பண்றது? இப்படி கண்டபடி கழுத்து ஆட்டாதீங்கன்னா கழுத்திலேயே முடிச்சு விழுந்துற போகுது. எப்ப தர? எப்ப தரேன்னு இப்படி பிடிச்சு பிடிச்சு கேட்டீங்கன்னா நான் அண்ணா சிரமம் பார்க்காம 3 கடை தள்ளி போனீங்கன்னா முடிவெட்ட கடை. அங்க லேசா தலையை நிறுத்தீங்கன்னா 3 நிமிஷத்துல மூட்டை மூட்டையை எடுத்து தந்துட போறான். எதைன்னு சொல்லாம எப்ப தர போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது? கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாத. தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு, நான் பேசாம போயிடுறேன். அவ்வளவுதானே. நான் இப்ப நான் என்னன்னு சொல்லணும்? தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு. சொல்லிடுறேன். நான் தர்றேன், ஆனா இப்ப இல்ல. இவன் நானே தர்றேன், ஆனா இப்ப இல்ல. என்ன வேற யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கோஷ்டி ஆட்டோல துரத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தர்றேன், ஆனா இப்ப இல்ல. இந்தாங்க பெல்லு. இந்தாப்பா வைங்க. அட வைங்க. அட போற இடங்கள் எல்லாம் காசு வேண்டாம். எப்படி இந்த 2 ரூபா கொடுத்தா மீதி? ஒரு டீ 2 ரூபா தானே? 2 ரூபா தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மொத்தம் எத்தனை டீ? ஒரு டீ. ஒரு டீயா? மொத்தம் 120 டீ, 50 தோசை, 60 பரோட்டா. வீட்டுக்கு பார்சலா வாங்கி யார் பில் தர்றது? மொத்தம் 360 ரூபா. டேபிள்ல பணத்தை வச்சு நடைய கட்டு. எங்க பாரு. புரிஞ்சு போச்சு. அவன் இங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டானா? நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. நான் இந்த ஊருக்கே நீதான் வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க பேசி பேசி நான் அதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. முதல்ல டேபிள்ல பணத்தை வச்சுட்டு வெளில போங்க. ஒரு டீ 360 ரூபாயா? பழைய பாக்கில யாரு தரது? பழைய பாக்கி கிடையாதுங்க. இருக்குதுங்க. கிடையாதுப்பா. இருக்குதுப்பா. கிடையாது. என்னங்க அண்ணா? வாங்கண்ணா. என்னடாது கசகசன்னு சண்டை போட்டுக்கணும்? என்னடாது? என்ன அண்ணா, உங்க முகத்துல மூக்கு, கண்ணு, காது எதையுமே நான் பாக்கலீங்கண்ணா. எல்லாமே அங்கதானே இருக்கு. இருக்குதுங்கண்ணா. அங்கெல்லாம் நியாய தேவதை துள்ளி விளையாடுறதான் நான் பாக்குறேன். நம்ம கடையில ஒரு டீ என்ன விலைங்கண்ணா? 2 ரூபா. ஒரு டீ குடிச்சதுக்கு தம்பி 360 ரூபா கேட்கிறாருங்கண்ணா. ஏண்டா 360 ரூபா கேட்டா இந்த கடை உருப்படுமாடா? நான் என்னடா ஆவறது? நீ என்னடா ஆவறது? இந்த கடை தான் என்னடா ஆவறது? வர கஸ்டமர் கிட்ட கணக்க ஒழுங்கா சொல்ல வேண்டாம்? அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இன்னும் நியாயம் சாகலைங்கண்ணா. ராஸ்கல் 360 ரூபா கேட்கறான். பழைய பாய்க்கெல்லாம் அவங்க அப்பனா கொடுப்பான். தம்பி
மொத்தம் 720 ரூபாய் ஆகுது. ஐயா ஐயா, நான் ஊருக்கு புதுசு, இப்படி ஒரேடியா கவுத்திட்டீங்கன்னா எப்படி? என்ன மாதிரியே வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஏங்க, இங்க மாவரைக்கிற மிஷின் எங்க இருக்கு? அரைக்கிறதுக்கா ரொப்புறதுக்கா? ஆட்டுறதுக்கு. நீங்க ஆட்டுவீங்களோ அரைப்பீங்களோ ரொப்புவீங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. நேரா போய் லெப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வரும், அங்க மட்டும் போயிடாதீங்க. ஒரு டீ 720 ரூபா. இப்படிதாங்க மெட்ராஸுக்கு புதுசா வந்தா தலையில மிளகா அரைச்சிருவாங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. நீங்களும் புதுசா? எந்த ஊரு? மின்னலூர். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க பெரிய சோடா கடை வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பழைய ரேட்ல வேலைக்கு சேர்ந்தேங்க. வேலைக்கு சேர்ந்தாலே 2 கோழி சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு பூரா ஒரே கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் 2 ஆடு சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு முழுக்க ஆட்டு பிரியாணி. ஆமாங்க. அதுக்கப்புறம் 2 மாடு சேர்த்து போச்சு. அன்னைக்கு முழுக்க மாட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுங்க. இது எதனால நீங்க வேலையை விட்டு நின்னீங்க? அடுத்த நாள் பண்ணையாரே போட்டுக்கினாரு. மனுஷங்கரியே எவன் தம்மா? நீங்க வேலையை விட்டு நின்னது நியாயம் தான். ஐயோ, மாத்தோட துறக்கிற அதே கோஷ்டி அவனுங்க கிட்ட வந்து கேட்டானுங்கன்னா தருவாராம். ஆனா இப்ப இல்லையான்னு சொன்னா சைலண்டா போயிடுவானுங்க. நான் இப்படியே மறைச்சிக்கிறேன். தருவாருங்களா? ஆனா இப்ப இல்லையா? நாங்க இதே கேட்டா நீங்க இதே சொல்றீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? பக்கத்துல டீ கடை இருக்கு. டீ கடைங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து முனையில போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கு. சூப்பர் டீ, ரொம்ப சீப்பு. ஒரு டீ 720 ரூபா தான். 720 ரூபாயா? அப்பா யோ ஆட்டோடியா, டீயே வேண்டாம். அது வேற கோஷ்டிப்பா. நாம 2 பேரும் இனிமே ஒரே கோஷ்டி. டீ சாப்பிடலாம். 1440 ரூபா ஆகும். பரவாயில்லையா? நான் ஒரு டீ கடையை வச்சிருவேன். அதான் அடிக்க பாரு. இன்னொரு கோஷ்டி ஆட்டோல அட்ரஸ் தெரியாம அலையுது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்படுப்பா. இவன் பைத்தியம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நாம கண்டுபிடிச்சோம். என்ன மாவு டீ கடையா இருக்கா இல்லையா? முடியுமா முடியாதா? தருவியா மாட்டியா? தர்றேன், ஆனா இப்ப இல்ல. இது நாணயத்தை நீதாயா மனுஷன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. ஆட்டோல நல்ல ஞாபகத்துல இருக்குன்னு தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லுவேன். என் மனசுல ஆழமா பதிந்துருச்சுன்னு தருவேன், ஆனா இப்ப இல்ல. மனுஷனுக்கு நாணயம் தான் முக்கியம். பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. கேட்டுக்க, தர்றேன், ஆனா இப்ப இல்ல. அட நீங்க வேறன, நான் தான் உங்களுக்கு தரணும். இன்னும் இதுல 10,000 ரூபாய் இருக்கு. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா, வர்ற லட்சுமி வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஓஹோ, லட்சுமி வேற வராளா? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி நீ? ஆமாண்ணே, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த? 3 தடவை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு இது என்ன மந்திர ஸ்லோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கண்ணே. வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சட்டுன்னு புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம்னு வந்திருக்கண்ணே. என்ன வாங்க போற? எதுக்கு? பரவாயில்ல, பலராமனை பார்த்தேன். அவன் வட்டி முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு ஜால மட்டும் சொன்னான். அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராம? ஆமா. நீ? சிவராம, அவன் தம்பி. ஏண்டா, அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்குடா மத்தியஸ்தான்? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள தகராறுனே. ஓஹோ, அதான் நீங்க ஜாடமாடியா பேசிட்டு இருக்கீங்களா? அவன் எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும்டா பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு. அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இந்த உங்க சங்காத்தமே வேண்டாம், 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி? எந்த மீதி? எப்படி மீதி? 20,000 கொடுத்தான்னு சொன்னானா? ஆளுக்கு என்ன கொள்ளாதீங்களா? அவன் 10,000 தான் கொடுத்துட்டு போனான். சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்க பண்ணிருக்கீங்க. மொத்தம் 40,000 ரூபாய் ஆச்சு. பார்த்து கூடி சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. அப்புறம் அந்த கொலுசு என்ன ஆச்சுன்னு? நான் எப்ப வெள்ளி கொலுசு வாங்கினேன்? வெள்ளி இல்லன்னு, நீங்க ஒண்ணு தங்க கொலுசுன்னு. காலையில குளிச்சிட்டியா? குளிச்சுட்டேங்க. குளிச்சது குத்தமா? ஐயா விட்டுருங்க, விட்டுருங்க. இனிமேல் நான் குளிக்க மாட்டேன். சத்தியமா குளிக்க மாட்டேன். விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. ஐயா விடுங்க, ஐயா விடுங்க, ஐயா விடுங்க. பார்த்தா தடிச்சவங்களா தெரியுது. ஐயா எங்க குத்து போறீங்க? முடியாது, என்னால முடியாதுங்க. ஐயா ரயில்வே பார்சல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்க. என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க?
நல்லா வைக்கப்படுது. பொண்ணு யாரு? அது நீ கட்டிக்கு போற பொண்ணு தானா? பாரஞ்சி சவர நகையை வாங்கிட்டு 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு 5ஆம் தேதி காலையில் வந்து தாலி கட்டன்னு சொல்லிட்டு இப்ப யாரு நான் கேக்குறேன்? புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது வேற ஆளு, நான் இல்ல. கேட்க மாட்டான். கத்தி எடுப்பா. கத்தி எதுக்கு அவசியமா? இப்ப தாலி கட்டணும், அவ்வளவுதானே. எங்க எங்க தாலி எங்க? இப்ப கட்டிடுறானா? கட்டிருக்க யாரா நீ? ஆல்மாண்ட பண்ணி தாலியா கட்ட? அண்ணா நீங்க தானே கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னீங்க, நான் கட்டிட்டேன்னா அதுக்காக பெட்ரூம் வரைக்கும் வந்து இந்தி பட ரேஞ்சில ஃபர்ஸ்ட் நைட்டா? உன்ன மாதிரி யாரெல்லாம் உயிரோட விட்டு கூட ராஜா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஐயோ என்னங்க என்னங்க எங்க போயிட்டீங்க? என்னங்க இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என் கூட வர்றதை விட உன் புருஷன் கூட தான் வரணும். ஐயோ என்னங்க அது நீங்க தானே? ஆமா, இது மறந்துட்டேன். நான் தானே வீட்டுக்காரன். கரெக்ட். ஐயோ எதான் மறக்கிறதுன்னு விவசாயே இல்ல. இது என் வீட்டுக்கார செருப்பாச்சே. உள்ளதா இருக்கீங்களா? வெளியில வாங்க பேசிக்கிறேன். யார் பேர் கர்ச்சனை? எங்க வீட்டுக்கார பேருக்கே பண்ணிட்டுங்க. உங்க ஆத்துக்கார பேரு சொல்லக்கூடாதுங்க. நீங்களா சொல்லுங்க. அவங்க பேருக்கே பண்ணுங்க. அவங்க பேரையா சொல்லுங்க. அத நான் சொல்லக்கூடாது. சரி, சாமி பேருக்கே அட்டன் பண்ணுறேன். என்ன தேடுறீங்க? இல்ல இங்க எங்க வீட்டுக்கார செருப்பு இருந்துச்சு. இதுவா? ஐயோ இது எங்க வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. கல்யாணத்தப்ப நான் வாங்கி கொடுத்தது. ஒரே மாதிரி 2 செருப்பு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஒரே மாதிரி 2 புருஷன் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க போக மாட்டேன். என்னங்க எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாத்தியா, அவர் என் வீட்டுக்கார். அதனாலதான் ஓடி போயிட்டாரு. அப்போ ஒண்ணு செய்வோம். நீ ஒரு செருப்பு எடுத்துட்டு போ, நான் ஒரு செருப்பு எடுத்துட்டு போறேன். உன் வீட்டுக்காரர் தானே நீ நிரூபிச்சா உன் கையில இருக்க செருப்பால என்ன அடி. அதே மாதிரி உன் புருஷன் நீ நிரூபிச்சுட்ட, உன் கையில இருக்க செருப்புனால என்ன அடி. நீங்க 2 பேருமே அவர் பொண்டாட்டி தான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 பேருமே சேர்ந்து அவரை உதப்போம். நீங்க 2 பேருமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு அடிப்போம். ஒழுங்கா படிடா. சொல்லி கொடுக்கறத புரிஞ்சிக்கவே மாட்டியா? அங்கே நில்லுங்க. உண்மையை சொல்லுங்க, இது யாரோட செருப்பு? என்ன கேள்வி இது? என் காலில் இருக்கு, இது ஏன் செருப்பு தான். நான் இதை கேட்கல. கீழே இருக்க ஒத்த செருப்பு இது யாரோடது? இது யாருடைய செருப்பாவும் இருக்காது. ஏன்னா இது ஒத்த செருப்பு. இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க ஒத்தி காலத்துல தான் தாலி கட்டினேன்னு. சத்தியத்தை எது மேலதான் பண்றதுன்னு ஒரு விவசாய கிடையாதா? இருந்தாலும் பண்றேன். இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தி கழுத்துல தான் தாலியை கட்டினேன். அப்பா இது போதுங்க எனக்கு. வேற எது போதாதுன்ற? இந்த செருப்பை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறேன்? இனிமேதான் இந்த செருப்புக்கு வேலையே இருக்கு. இவன் வேற திடீர்னு வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். எல்கோ பில் மோஸ்ட்ரா எல்பாசி. நாம 2 பேரும் சந்தோஷமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துட்டோம்ல. எந்த மாதிரி ஒரு விஷயமா? இந்த விளையாட்டு வச்சுக்காத. நான் விளையாடுங்க. நம்ம பையனோட விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா? அது என்ன கேட்டா? நான் உங்களை கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? பக்கத்து வீட்டுக்காரன கேளு. என்ன அப்படி சொல்றீங்க? அவர் தான் அவர் பிள்ளைகள் எல்லாம் அனுப்புவார், விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும். அதான பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி மூடு இல்ல. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மூடு வரும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க, வரேன். ஐயா நீ எங்க இருக்கியப்பா? இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுது.
என்ன காப்பாத்துறா சாமி, அவனை காப்பாத்துறா சாமி. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணித் பெண்கள் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 ஏ பள்ளி தாமரையே உன் பாதம் கண்டேனே, உன் பட்டு தாமரை சரிய சரிய மீதம் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. போதுங்க பார்த்தது. எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க? இப்பதான் உங்க மனசு மாறுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க எங்க போயிட்டீங்க? பாதாம் பிஸ்தா வெண்ணிலா கசட்டை உங்களுக்கு எது வேணும் சார்? ஒரு வெண்ணிலா. தம்பி ராஜா வாடா. போடாவா. டேய் என்ன யாருன்னு நினைச்ச? நான் உங்க அப்பன் மாதிரிடா. எங்க அப்பா எப்போ செத்து போயிட்டாரு. அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? டேய் நீ இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தா உத வாங்குவ. நீ வீட்டுக்கு வா, யார் உத வாங்குறான்னு பாப்போம்.